அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தியாகி ஐயா அறக்கட்டளை நிலையத்து தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து எக்கச்சக்கமான பழைய கார்கள், இங்கிலாந்து கார்கள் விற்பனைக்காக வந்திருக்குது. ஒவ்வொரு காரும் என்னென்ன மாடல்கள், என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்குது, எத்தனை கார் நிற்குது. கூடுதலான நாட்கள் பழைய கார்களுக்கு டிமாண்ட் கொஞ்சம் கூட, பழைய கார்களை தேர்றாக்களும் கூட. அதுவும் ஒரிஜினல் இந்தியன் கார் 7-10 காருக்கும் மேற்பட்ட கார்கள் நிற்குது. கூடுதலான நாட்கள் வெளிநாட்டுக்காரர் பழைய ஆக்களுக்கு இந்த கார்கள் ஒரு கண் இருக்குது பாருங்க. என்ன பொடி கண்டிஷனாக இருக்கட்டும், இன்ஜின் பிளப்பாக இருக்கட்டும், எல்லாம் இடும்பு கட்டு எல்லாம் அந்த மாதிரி ஒரு பொடி இருக்கக்கூடிய கார் பாருங்க. EN 6482 இப்படி வந்தாலே அது இங்கிலாந்து தான். இங்கிலாந்து வாகனம் என்று சொன்னாலே அது முந்தைய காலத்துல இங்கிலாந்து வாகனமா இது கொண்டு மார்க்கெட் இருக்கு. அப்படியான வாகனம். நல்ல கருப்பு கலர் கார் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரிஜினல் டின் பொடி கம்பெனியால வந்த ஒரிஜினல் பெயிண்டிங்கோட நிற்கிது. நீங்க வடிவா செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். தட்டமான கார் ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது பாருங்க. A50 என்று சொல்லப்படுற கார் எப்படி நிற்குதுன்னு பாருங்க. இந்த கார்களை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏனென்று சொன்னா ஐயா வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், இந்த கார் வந்து விற்பனைக்காக வந்திருக்கு. எல்லா காருக்குமே நான் அட்வான்ஸ் வேண்ட மாட்டேன். இன்றைக்கு வேண்ட போறீங்களா, இன்றைக்கே நேரடியாக முழு காசையும் தந்து வேண்டிட்டு போயிடும். அட்வான்ஸ் வேண்ட வேலையில் அது இது ஒன்றும் இல்லை. நேரடியாக வாங்க, வந்து பார்த்து உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா காரை எடுத்துக்கொண்டு போங்க. இந்த கார் வச்சிருந்தாலே ஒரு மதிப்பு தான், ஒரு தனி மதிப்பான கார் பாருங்க. இந்த உள் இன்டீரியல் வளங்களை உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. இன்டீரியல் வளம் எல்லாம் சும்மா வேறு லெவலா இருக்கு பாருங்க. இப்படி மேனுவல் மீட்டர்கள், வித்தியாசமான செட்டப்புகள். என்னதான் ஆடி கார், அந்த கார், இந்த கார், ஆடி கார்னு வந்தாலும் இந்த கார்களுக்குரிய மார்க்கெட்டை அடிக்கிறதுக்கு புதிய கார் பிறந்து வரவே முடியாது. அப்படித்தான் நாங்கள் சொல்லணும். ஒரு தரமான பெஸ்ட் கண்டிஷன், எல்லாமே 100% ரன்னிங் கண்டிஷன்ல நிக்கிற கார் தான் பாருங்க. 100% ரன்னிங் கண்டிஷன்ல நிக்கிற கார் தான். இந்த காருக்கு என்ன விலை சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 9,40,000 ரூபாய் சொல்றார். நீ நேர வரைக்கும் பார்த்து காய்ச்சி பேசி வெட்டி தருவார். உங்களுக்கு விலை உங்களுக்கு வரைக்கும் காய்ச்சி பேசி வெட்டி தருவார் பாருங்க. இந்த பட்ஜுகள் எல்லாம் வந்து அப்படியே கம்பெனியால வந்தா ஒரிஜினல் பட்ஜோட நிக்குது. எப்படி நிக்குதுன்னு பாருங்க. அப்படியே கம்பெனி வளங்களுடைய சூப்பரா நிக்குது இந்த கார். 9,40,000 சொல்றாரு. இதுக்கு லீசிங் வசதி இல்லை, நேரடியா ரெடி காசை கொடுத்துட்டு இன்றைக்கு வரீங்கன்னு சொன்னா இன்றைக்கே காசை பே பண்ணிட்டு எடுத்துட்டு போங்க. அப்படி அட்வான்ஸ் அது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இன்னும் ஒரு தட்டமான கார் ஒன்று நிக்குது. 8 ஸ்ரீ என்றாலே தெரியும் உங்களுக்கு. முதல் வந்த கார் ஒரு 65-70ஆம் ஆண்டுகளில் வந்த கார் எப்படி நிக்குதுன்னு பாருங்க. இதுக்கும் கம்பெனி பெயிண்டோட நிக்குது. ஒரிஜினல் டின் பாடி கம்பெனி பெயிண்டோட நிக்குது. எப்படி நிக்குதுன்னு பாருங்க. இப்ப இந்த காரை எடுக்கிறதுக்காகவே கணவர் வந்து வருவியல் எனக்கு கட்டாயம் தெரியும். இந்த கார் எல்லாம் வந்து உடனுக்குடனே வந்து விலப்பற்றும். ஒரு தரமான ஒரிஜினல் டின் பாடியோட நிக்கிற ஒரு நம்பகமான கார். இதெல்லாம் சரியான விலை குறைவு. உங்களுக்கு 5-6 லட்சத்துக்கே நல்ல ஒரு தட்டம் கார் எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சீட் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்குது. அது மாதிரி இந்த சீட் வந்து கலந்து கிடக்கு. நீங்க உண்டை வந்து ஃபிட் பண்ணி கொள்ளலாம். உள் இன்டீரியல் வளமா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், நீங்கள் ஆடி கார் எடுத்தாலும் 4 பேர் தான் போகலாம். அதே மாதிரி நார்மலா இந்த கார் எடுத்தாலும் 4 பேர் தான் நாங்கள் பயணிக்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காரண்ட விலை வந்து 7,30,000 ரூபாய் சொல்றார். இனி நேர வரைக்கும் காய்ச்சி பேசி வெட்டி தருவார். அதே மாதிரி இதுலயும் ஒரு கார் ஒன்று நிற்குது. பொடி வேலைகள் கொஞ்சம் செய்ய கிடக்கு. ஒரு சின்ன வேலையெல்லாம் செய்ய கிடக்கு. ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வேலை நீங்கள் எடுத்து செய்யணும். இந்த கார் 4.5 லட்சம் வந்தாலே கொடுக்குறதா சொல்லி இருக்கிறார் பாருங்க. உள் பொடி வளங்களை உங்களுக்கு காட்டுறேன். இன்ஜின் வளம் எல்லாம் 100-100 கிடக்கு. உள்ளுக்குள்ள எப்படி வளமா நிக்குதுன்னு பாருங்க. இந்த காரம் உங்களுக்கு விற்பனைக்காகவே வந்திருக்குது. இந்த கார் எல்லாம் தேடினாலும் கிடைக்காது அட்டிய கார்கள். இந்த காருக்கு வந்து 4.5 லட்சம் ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டு எடுத்து கொண்டு போங்க. ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கார் ஓகேயா இருக்கும். பாருங்க மக்களே, எப்படி கார்ன்னு சொல்லி பாருங்க. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு வேறு லெவலான கார்கள். இந்த கார்களை மிஸ் பண்ணாம எடுங்க. இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு தரமான கார்கள் எடுக்க போறீங்கன்னு சொன்ன ஒரு டேஷ் நம்பர் கார்கள், ஸ்ரீ நம்பர் கார்கள், இங்கிலாந்து ஒரிஜினல் இங்கிலாந்து கார் எடுக்க போறீங்கன்னு சொன்னா இங்கதான் வர வேணும். ஓகே, ஒரு நம்பகமான ஒரு பொடி பலப்பு கூடின இன்னும் ஒரு காருக்கு வந்திருக்கோம். CN 6046. இந்த கார் உண்மையில பழைய ஆக்கள், இந்தியன் வெளிநாடுகளில் இருக்கிறார்களே தான் இந்த காரின் மதிப்பு தெரியும். சும்மா அந்த 2K கிட்ஸ் 90 கிட்ஸுக்கு அவ்வளோத்துக்கு இந்த காரை பற்றி தெரியாது. உண்மையில நான் 2K தான். ஆனால் எனக்கு இந்த காரை பற்றி தெரியாது. ஆனால் இந்த காரை பற்றி அனுபவம் உள்ளவர்கள் பழைய ஆக்கள்ன்றது எனக்கு வடிவா தெரியும். ஒரு ஒரிஜினல் பொடி இங்கிலாந்து பொடியோட நிக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வந்து 70-80 வருஷத்துக்கு கிட்ட பாருங்க எப்படி நிக்குதுன்னு சொல்லி. ஒரு கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே பலப்பாவே நிக்குது. இந்த காரை முந்தி பாவிச்சாக்கள் இன்றைக்கு
இப்ப கூடுதலா ஒரு அப்பா பாவிச்சவர் என்று சொன்னா, முந்தைய காலத்துல அப்பா பாவிச்சன்னு சொன்னா மகன் இப்ப வெளிநாட்டுல இருப்பார், அந்த அப்பா அந்த காரை பாவிச்ச ஞாபகார்த்தமா நான் இந்த காரை எடுத்து விட போறேன், ஏன்னா கோலாட்டிக்கும் பிரச்சனை இல்லை, இந்த காரை எடுத்து வீட்டுக்கு ஒரு ஞாபகமா விட வேண்டும் என்ற எண்ணங்கள் பேருக்கு இருக்கும். இந்த கார் வந்து டிசிடி ஐயா வந்து பராமரிப்பு இல்லாமல் பராமரிக்க முடியாமல் இந்த காரை சும்மா கண்ட காசுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கிறார். இந்த கார்களோட பெருமதி உண்மையில 40-50 லட்சத்துக்கு மேல போகும். இப்ப ஆட்டோண்ட பிராண்ட் நியூ ஆட்டோண்ட விலையே 20 லட்சம் போயிருக்க. இந்த இங்கிலாண்ட இவ்வளவு இந்த தங்கத்தின் விலை வெறும் 8,50,000 தான் சொல்ற. சரிதானே? இது வந்து செகண்ட் பெயிண்ட் அடிச்சிருக்கு, வந்து கனகாலம் தானே செகண்ட் பெயிண்ட் அடிச்சிருக்கு. பாருங்க, ஒஸ்டின் ஆஃப் இங்கிலாந்து இந்த அந்த ஒரிஜினல் லோகோ கூட இன்று வரைக்கும் மாறாம இருக்கு. இந்த பச்சுகளா இருக்கட்டும், வேற வேற விஷயங்களா இருக்கட்டும், இந்த விஷயம் எல்லாம் இன்றைக்கு வந்து அப்படியே மாறாமல் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரிஜினல் டின் பொடி பலப்பெல்லாம் வேற லெவல். நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அட்வான்ஸ் ஒன்றும் கொடுக்கலாம், நேரம் வந்து காய்ச்சி எடுத்தீங்கன்னா ஓகே. பாருங்க எப்படி நிற்கிறேன்னு சொல்லி டயர் வளமா இருக்கட்டும், டயர்கள், ரிம்முகள், பொடிகள், அது இது எல்லாம் பாருங்கம்மா வேற லெவலா இருக்கு. அதே மாதிரி இது கம்பெனியால வந்த ஒரிஜினல் இந்தியன் டயர், ஒரிஜினல் இங்கிலாந்து டயர். இன்றைக்கு வந்து 60-70 வருஷமாயே இங்கிலாந்து டயர் தான் கிடக்கண்டா. யோசிச்சு பாருங்க, இந்த கார் பெருசா ஓட்டம் இல்லாத கார். இந்த கார் ஆக குறைஞ்சது இதோட ஒரிஜினல் மைலேஜை வந்து 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்னு சொல்லி இருந்தவை. பாருங்க எப்படி இன்டீரியர் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்று வரைக்கும் மங்காம கொள்ளாம இருக்குது. நீங்க வழியா பார்த்து ஒரு ஞாபகார்த்தமா இல்லது எங்களை எதுவும் தேவைக்கு எடுத்து விடலாம். அதே மாதிரி நிக்கிற கார் எல்லாமே ஒரிஜினாலிட்டி ரன்னிங் கண்டிஷன், ஒரிஜினல் ரன்னிங் கண்டிஷன்ல நிக்கிற கார்கள்லாம் இதுகள். அதே மாதிரி இன்னும் ஒரு கார் நிக்குது, இது ஆக்ஸ்போர்ட் சொல்ற ஒரு வகையான மாடல் கார். இதுவும் 1665 நல்ல பிளாக் கலர் கார், பிளாக் எடிஷன்ல உங்களுக்கு ஒரு கார் ஒன்று தேவை, அதாவது பிளாக்கும் நீலமும் கலந்த கார் மாதிரி ஒன்று கிடக்கு. பாருங்க, இதுவும் செகண்ட் பெயிண்ட் தான், வேற லெவல் பக்கா கண்டிஷன்ல நிக்குது மக்களே. ஒரு ஞாபகார்த்தத்துக்கு நீங்கள் எடுத்து விட போறீங்கன்னு சொன்னா கட்டாயம் விடுங்க. இன்டீரியர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, சீட் வளமா இருக்கட்டும், வேற வேற வளங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி மேனுவல் கியர், ஒரு சூப்பரான கார் மக்களே. இந்த கார்கள் இலங்கையில தேடினா கூட கிடைக்காது. இந்த கார்கள் எடுக்கிறது முதலாளிது. இந்த கார்கள் விலைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது இன்ஜின் பழுது பொடி பழுதுகள் கிடக்கட்டும், இந்த கார்களை இன்றைக்கு நாங்கள் ஒரு அருங்காட்சியகம் அல்லது நூதன சாலையில வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொன்மையான மூலப்பொருள் தான் சொல்ல வேணும். இதுதான் நாங்கள் கார்கள் என்று சொல்றதை விட ஒரு மூலப்பொருள் என்று சொல்லவும், இது நாங்கள் ஒரு அருங்காட்சியகத்துல வைக்கலாம், நூதன சாலையில வைக்கலாம். அந்த இடத்துக்கு ஒரு பேர் போன கார். பாருங்க, ஒஸ்டின் ஆஃப் இங்கிலாந்து. இந்த பட்செல்லாம் அப்படியே கம்பெனியால எப்படி எப்ப வந்துச்சோ அதே பட்சோட அப்படியே நிக்குது. நல்லா பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய கார், நல்லா பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய கார். உங்களுக்கு ஒரு 25 உங்களுக்கு பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். டயர் எல்லாம் பிராண்ட் நியூ டயர். இது இந்தியன் சியா டயர் கிடக்கு. உங்களுக்கு நல்ல கண்டிஷன் நல்ல மாதிரி இருக்கு. இதை விட வேற வேற பழைய அவர்கள் கிடக்கு. இந்த கார் ஃபுல்லா எங்க விற்பனைக்காக வந்திருக்குது என்று பாத்தீங்கன்னு சொன்னா, யாழ்ப்பாணம் நல்லூரடி டிசிடி, அதாவது நாவலர் ரோட்ல டிசிடி சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்க தியாகையான்னு கேட்டாலே சொல்லிடும், தியாகையா தான் ஓனர். நீங்கள் ஓனரோட நேரடியாக காட்சி பேசி வேண்டலாம். நேரடியா விலையை கொடுத்து வேணுங்க, அட்வான்ஸ் ஒன்றும் கொடுக்கலான்னு சொல்லி இருக்காரு ஆல்ரெடி. ஓகே மக்களே, காணொலி பிரியோசமா இருக்கும். நன்றி.